கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஒருவர் வெறும் ரட்சிப்பை மட்டும் பெற்றுக்கொண்டால் போதாது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாலும் போதாது. நான் ஒரு கிறிஸ்தவன், அனுதினமும் ஜெபம் செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன், காணிக்கைகள் கொடுக்கிறேன், ஆலயத்திற்கு தவறாய் செல்கிறேன், ஆலய காரியங்களில் நான் ஈடுபடுகிறேன் என்றால் மட்டும் போதாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. தேவ ஆவியானவரால் நடத்தப்படுதல் என்பது பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்வது. பரிசுத்த ஆவியானவர் சரியான பாதையில் நடத்துவார் என்றும் பரிசுத்த ஆவியானவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் கட்டளை என்றால் ஒருவரை ஒருவர் நேசித்து மற்றவர்களை அன்புடன் நடத்தி தேவனின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நாம் பெற்றுக்கொண்ட வரங்களை அவருடைய மகிமைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். தேவனுக்கு பிரியமான நற்செயல்களை செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். துன்பங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், நஷ்டங்கள், சோதனைகள் வரும்போது நம் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற தைரியமாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் போது நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாயும் மகிழ்ச்சியுள்ளதாயும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலை நாட வேண்டும். தேவ ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர். தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் சொந்த விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுடைய சித்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவர்களுடைய செயல்கள், வார்த்தைகள், நடக்கைகள் எல்லாமே ஆவியானவரின் வழிகாட்டுதலில் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை வழிநடத்துவது மட்டுமல்லாமல் நமக்கு தேவையான ஞானம், ஆறுதல், பலன் கொடுப்பதால் நாம் ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். உதாரணமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்ட பரிசுத்த பவுல் மற்றும் அப்போஸ்தலர்கள் சுவிசேஷங்களை பிரசங்கிப்பதற்கும் சபைகளை ஸ்தாபிப்பதற்கும் புறப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையில் எழுந்த உடனே ஆவியானவர் புறாவை போல் இறங்கினார். வனாந்திரத்திற்கு அழைத்துச் சென்றதும் ஆவியானவர்தான் என்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தும் போது நம்மை சொந்த புத்திரராக நேசிக்கிறார், அங்கீகரிக்கிறார். நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவருக்கு சொந்தமாக்கிக் கொள்வதனால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றும் நம்முடைய ஆவியினாலே சாட்சி சொல்லுகிறோம். நம்முடைய ஆவியினுடனே ஆவியானவர் தாமே நமக்கு சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்ட பெரிய சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.